அவர் ரொம்ப நல்லவர், ரொம்ப நியாயமானவர், நெருக்கடியான சூழ்நிலையில பக்கபலமா நின்னவர். யாரு? ஜனநாயகன் படத்துடைய தயாரிப்பாளர். ஜனநாயகன் படத்துடைய தயாரிப்பாளரை தமிழகத்தினுடைய டெல்லி பிரதிநிதியாக நியமித்ததற்கு பல்வேறு கண்டன குரல் வந்த உடனே மரியாதைக்குரிய தமிழ்நாடு மின்சாரத்துறை அமைச்சர் திரு நிர்மல் குமார் அவர்கள் தான் இப்படி விளக்கத்தை கொடுத்திருக்காரு. அவர் நல்லவர், ரொம்ப நேர்மையானவர், இக்கட்டான சூழ்நிலையில பக்கபலமா நின்னவர். இக்கட்டான சூழ்நிலையில பக்கபலமா நின்னாரா? ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது உச்ச நீதிமன்றத்தில் போய் எதுவும் வழக்கு போட்டு ஜல்லிக்கட்டை மீட்டு கொண்டு வந்தாரா? ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கஷ்டமான சூழ்நிலைகள் அவங்க மிகவும் உறுதியாக நின்றவர்கள், மிகவும் நம்பிக்கையானவர்கள். இன்னைக்கு எந்த இடத்துலயும் ஒரு தவறான நபருக்கு அந்த பொறுப்பு வழங்கப்படும். பக்கபலமா நின்னாருன்னா, சென்னையில வெள்ளம் வந்த போதெல்லாம் மக்களுக்கு பக்கபலமா நின்று ரொட்டிப்பால் முட்டை கொடுத்து அந்த மக்களுக்கு உதவி பண்ணாரா? இல்ல அந்த மக்களுக்கு அரிசி பருப்பு காய்கறி எதுவும் வாங்கி கொடுத்தாரா? இல்ல சென்னையில கொரோனா வந்த போது அந்த கொரோனால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பக்கபலமா நின்னாரா? இல்ல தமிழக அரசினுடைய முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு எதுவும் தன்னுடைய சொத்துக்களை வித்து பணம் கொடுத்தாரா? பக்கபலமா நின்னாரு அப்படின்னா எதுல பக்கபலமா நின்னாரு? காவிரி பிரச்சனையில பக்கபலமா நின்னாரா? முல்லை பெரியாறு பிரச்சனையில பக்கபலமா நின்னாரா? ஈழ போர்ல பக்கபலமா நின்னாரா? கச்சத்தீவு பிரச்சனையில பக்கபலமா நின்னாரா? 22 பேர் ஆந்திராவில் சுட்டு கொல்லப்பட்டாங்களே, அப்ப பக்கபலமா நின்னாரா? எதுல பக்கபலமா நின்னாரு? ஜனநாயகன் படம் வெளியே வரல, ஒரு ப்ரொடியூசரா ஜனநாயகன் படம் வெளியே வர்றேன்னு சொல்லி சண்டை போடாம விஜய்க்கு பக்கபலமா நின்னாரா? விஜய்க்கு பக்கபலமா நின்னதுக்காக இவரு டெல்லி பிரதிநிதியா போஸ்டிங். ஜனநாயகன் படம் லாஸ் ஆயிருச்சு. ஜனநாயகன் படம் 500 கோடி ரூபாய்க்கு மேல வர வேண்டிய வசூல் தடைபட்டு போச்சு. அதுக்காக நன்றி கடன் பண்ண தமிழ்நாடு அரசினுடைய ஒரு பொறுப்பு இவருக்கு வழங்கப்படுது. இந்த பொறுப்பு என்ன? எவன் அப்போ வீட்டு சொத்தா? அமைச்சர் சொல்றாப்ல, பெரிய பொறுப்புலாம் இது ஒண்ணும் கிடையாதுங்க, ஒரு சின்ன பொறுப்பு தான், அவரால் ஒன்னும் பெரிய முடிவுலாம் எடுக்க முடியாது. டெல்லி பிரதிநிதி அவர் எந்த முடிவுகளையும் பெரிய முடிவுல அவர் என்ன இன்னைக்கு பெரிய அப்ரூவல் கொடுக்க போறாரா, இல்ல பெரிய முடிவுகள் எடுக்க போறாரா? பெரிய பொறுப்பு இல்லல்ல, எந்த முடிவும் எடுக்க முடியாதுல்ல. அந்த பொறுப்புக்கு கூட தமிழ்நாட்டுல யாரும் தகுதியா இல்லையா? தாவேக கட்சியில யாரும் தகுதியா இல்லையா? விஜய் ரசிகர்கள் யாரும் தகுதியா இல்லையா? 2 கோடி உறுப்பினர் சொல்றீங்க, அந்த 2 கோடி பேர்ல டெல்லி பிரதியா வருவதற்கு ஒருத்தம் கூட தமிழ்நாட்டுல இல்லையா? அப்புறம் இவரு கர்நாடகாரன் சொல்லி யாரும் சொல்றீங்க, அவர் கர்நாடகா இல்ல, ஆந்திரா. அவர் கர்நாடகாவை சேர்ந்தவர். அவர் கர்நாடகால போய் தொழில் தான் செஞ்சிட்டு இருக்காரு. அவர் ஆந்திராவை சேர்ந்த அவர். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். எனக்கு வாயில வந்துரும்.